மனைவியிடம் ஜோக் அடிக்க நினைத்தவன் மருத்துவமனை படுக்கையிலே முடிச்சான். ஒரு நாள் ஒரு பிரபலமான பேச்சாளர் கூட்டத்தில் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த நாட்கள் இன்னொருவரின் மனைவியுடன் கழித்த நாட்கள் தான். அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் அமைதியாக இருந்தார்கள். சில நொடிகள் கழித்து அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த இன்னொருவரின் மனைவி என் அம்மா தான். இதை கேட்ட மக்கள் எல்லாம் பெருசா சிரிச்சார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், நானும் வீட்டில் என் மனைவியிடம் சொல்லி சிரிக்க வைக்கணும் என்று நினைத்தான். அந்த இரவு உணவு முடிஞ்ச பின் அவன் மனைவியை பார்த்து சொன்னான், என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த நாட்கள் இன்னொருவரின் மனைவியுடன் கழித்த நாட்கள் தான். அடுத்த வரி சொல்லும் முன்னாடியே அவன் நேரே கீழே விழுந்து மயங்கி போனான். கண் திறந்த போதும் மருத்துவமனை படுக்கை, தலையில் பெரிய காயம், அருகில் கோபத்தோடு உருட்டுக்கட்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தால் அவள் மனைவி. பிறர் செய்ததை யோசிக்காமல் காப்பி அடிக்க முயற்சித்தால் முடிவில் காயம்தான் அடையும்.